நாகாலாந்து மாநிலத்தின் ஆளுநராக இருந்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரு எல்ஜி அவர்கள் இன்று இறைவனால் அழைத்துக் கொள்ளப்பட்டார். எல்ஜி என்கின்ற இந்த இரண்டு எழுத்து என்பது இந்தியாவின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள் போல இந்த நாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு மாமனிதர். காங்கிரஸ் கட்சியால் கொண்டு வரப்பட்ட எமர்ஜென்சி காலகட்டத்தில் இவரை அடக்குமுறையின் போது கைது செய்ய நினைத்த போது தன்னுடைய பெயரை ராமானுஜம் என்று மாற்றிக்கொண்டு நிறைய திரைமறைவு வாழ்க்கையில் இருந்து கொண்டு நிறைய பணிகளை இந்த மக்களுக்காக செய்த ஒரு மாமனிதர் நமது அன்புக்குரிய எல்ஜி அவர்கள். அது மட்டுமல்ல, ராஜ்யசபா உறுப்பினராக பணியாற்றியவர். மறைந்த முதலமைச்சர்கள் புரட்சித் தலைவி அம்மாவிடம் அன்பை பெற்றவர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரிடம் அன்பை பெற்றவர். ராஜ்யசபா உறுப்பினராக பணியாற்றியவர். மேற்கு வங்காள கவர்னராக மற்றும் நாகாலாந்து கவர்னராக பணியாற்றி இன்றைக்கு மறைந்த மாபெரும் ஒரு தலைவரை நம்ம இழந்திருக்கிறோம். அவரது குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் எங்களுக்கு பேர் இழப்பாக நாங்கள் கருதுகிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராகவும் பணியாற்றினார். சைக்கிளிலே சென்று ஊராக சென்று சைக்கிளிலே சென்று பயணம் புரிந்து இந்த ஜனசங்க காலத்திலும் பாரதிய ஜனதா தலைவராக இருந்த காலத்திலும் இந்த கட்சியை வளர்த்தவர். தேசிய செயற்குழு உறுப்பினராக பணியாற்றியவர். இப்படிப்பட்ட மாமனிதர் இன்றைக்கு எங்களுக்கு பேர் இழப்பாக நாங்கள் கருதுகிறோம். அவர்கள் ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுவதோடு, நாங்கள் திருநெல்வேலி ஒரு பூத் கமிட்டியுடைய மாநாடு நடைபெறுவதாக இருந்தது 17ஆம் தேதி. அந்த மாநாட்டை இப்பொழுது ஒத்திவைத்து இன்றிலிருந்து 5 தினங்களுக்கு எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒத்திவைத்து எல்லா கொடிக்கம்பங்களிலும் கொடியை அறக்கம்பத்தில் பறக்க விட்டு எங்களுடைய துயரத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள என்பதை நாங்கள்